ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நடந்து முடிந்த தேர்தல் இடிதாங்கியின் அரசியல் வரலாற்றில் ஒரு மாபெரும் பொறுப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது பொது வாழ்க்கையில் இனிமேல் பொறுப்பாக இல்லாவிட்டால் உருவிடாமல் போய்விடுவாய் என்று சொல்லாமல் இந்த தேர்தல் சொல்லிவிட்டதால் ஏற்பட்ட வினை. பெர்சன்டேஜ் கணக்குள்ளேயே சிக்காத அளவுக்கு இடிதாங்கிக்கான வாக்குகள் எல்லாம் வேறு எங்கோ ஸ்விங் ஆகி இருக்கிறது என்பது மட்டும் நன்றாக தெரியும். தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு களம் இடிதாங்கியின் மேல் காரி துப்பி விட்டது. எல்லாம் உள்குத்தாகவே இருப்பதால் உள்காயம் என்ன என்பதை வெளியே சொல்ல முடியாமல் தவியாய் தவிக்கிறான் இடிதாங்கி. நடந்தது என்ன என்று எண்ணி பார்க்கிறேன். வாக்குகள் எண்ணப்படும் வரை இடிதாங்கியின் வாக்கு வங்கி என்பது வங்காள விரிகுடாவை போல் பொட்டிக்குள் பொங்கிக் கொண்டிருந்தது. 3 அடுக்கு பாதுகாப்பு வளையத்தை ஊடறுத்து பொன்னான வாக்குகளை விழுங்கிய மின்னணு பெட்டிகளின் வரிசையை முறைத்துக் கொண்டிருந்தான் இடிதாங்கி. வாக்குப்பெட்டி வாந்தி எடுக்கும் போது இடிதாங்கிக்கு கிட்டும் வாக்குகள் மற்றவர்களை ஓரங்கட்ட போகிறது என்று உள்ளுக்குள் ஓங்கரித்துக் கொண்டிருந்தான் இடிதாங்கி. எதிர்கட்சிகள் கூட தங்களுக்கு எவ்வளவு வாக்கு கிடைக்கும் என்று கவலைப்படாமல் இடிதாங்கிக்கு எவ்வளவு கிட்டும் என்ற ஏக்கத்தில் இடிதாங்கியை ஓரக்கண்ணால் தொண்ணாந்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆளும் கட்சியினர், எதிர்கட்சியினர், மாற்றுக் கட்சியினர், தேசிய கட்சியினர், வட்ட கட்சியினர், வட்டார கட்சியினர், ஏன் அனைவருமே இடிதாங்கியை வைத்த கண் வாங்காமல் பார்த்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் மட்டும்தானா? செல்பாக போட்டியில் நின்ற சுயேட்சைகள் கூட இந்த நடமாடும் சரித்திரத்தின் அருகே வந்து செல்பி எடுத்துக் கொண்டார்கள். எல்லாம் பொட்டி திறக்கும் வரை நடந்த சமாச்சாரங்கள். ஓட்டுகளை எண்ணும் போது இடிதாங்கியின் எண்ண ஓட்டங்கள் பல வண்ணங்களில் தெரிய தொடங்கின. அதுவரைக்கும் எல்லாமே நன்றாகவே நடந்தது. அஞ்சல் ஓட்டுகள் இடிதாங்கிக்கு எதிராக கஞ்சத்தனத்தை காட்டிய போது கூட இடிதாங்கி பஞ்சராக போகிறான் என்று பதறவில்லை. முதல் சுற்று வரட்டும், கடை சுற்று வரட்டும் என்று குட்டி போட்ட பூனையை போல பொட்டியை சுற்றி வந்த பிறகுதான் தவறு எங்கேயோ நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். அப்படி என்றால் இடிதாங்கியின் வாக்கு வங்கி எங்கே போனது? நிறைந்த சபையில் நின்று கொண்டு ஊளையிடுகிறேன், எங்கே போனது? எனது வாக்கு வங்கியை யாரும் ஆட்டை போடவில்லை என்று ரிசர்வ் வங்கி கூட சொல்லிவிட்டது. அப்படி என்றால் இடிதாங்கியின் ஓட்டுகளை ஓட்டிக் கொண்டு போனது யார் என்பது கேள்வி. இடிதாங்கி நோட்டு கொடுக்கவில்லை என்பதற்காக நோட்டாவில் போட்டு விட்டார்கள் என்று போட்டு வாங்குகிறார்கள். ஆக இடிதாங்கியின் வாக்குகள் எங்கேயோ வீங்கிக் கொண்டிருக்கின்றன என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. அந்த வாக்குகளை கண்டுபிடித்து ரிசர்வ் வங்கியில் சேர்க்காத வரைக்கும் இடிதாங்கி உறங்க மாட்டான் என்ற உண்மையை கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.